ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஹைட் சீரிஸ் உடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவையும் எல்லா எபிசோடையும் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அதனுடைய லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ரம்ஜான் ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. உங்களுக்காகவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பிக்சர் கஸ்டமைஸ் வாலெட்டும் அண்ட் பெல்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 1299 மட்டும்தான் மக்களே. இது இல்லாம எக்கச்சக்கமான ஆஃபர் அவைலபிளா இருக்கு. ரம்ஜானுக்காகவே புது காம்போஸ் நிறையவே போட்டிருக்கேன். அண்ட் பெல்ட்லயுமே ஆட்டோலாக் பெல்ட் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி கேட்டலாக் பாருங்க. அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். 11வது எபிசோட்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் மக்களே. நம்ம ஹீரோயின் போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த சேர்மனுக்கு ஒரு ஊசி போட்டீங்க இல்லையா, அந்த ஊசியில அவருக்கு போட வேண்டிய அந்த மெடிசன் மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற மெடிசனையும் கலந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்க வழக்கமா என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மெடிசனா ஏமா நான்லாம் மெடிசன் கிடையாது, ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட போறதே கிடையாது, 25 வருஷமா நான் எங்கேயாச்சும் உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க யாராவது என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பயந்துட்டே நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதே கிடையாது. எனக்கு எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் எந்த ஒரு மெடிசனும் கிடையாது, மிஞ்சி போனா தலைவலி மாத்திரை போடுவேன் அவ்வளவுதான் அப்படின்றாரு. இப்போ இந்த விஷயத்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்ல செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பிஏ மூலமா தான் எங்கேயோ இருந்து இந்த ஃபேக் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏவை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது இவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அடிக்கடிக்க போயிட்டு இருந்திருக்கா மக்களே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுடைய டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேஷண்ட்டுடைய டீட்டெயிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபேக்கா காசை வாங்கிட்டு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதை நான் வெளியே சொல்லிடுவேன். இங்க வந்துட்டு பேஷண்ட்டே வராம பேஷண்ட்டுக்கான பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதை இந்த கேமரா வச்சு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ இங்க சண்டை போடுற விஷயத்த உள்ளுக்குள்ள இருக்க டாக்டர் பாக்குறாரு. டாக்டர் வெளியே வந்துட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு எல்லாமே சொல்ல அவன் நேரா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு பிஏவை மீட் பண்ணி இந்த மாதிரி 1000 பிரிஸ்கிரிப்ஷனை என்னாலையும் வாங்க முடியும், நீ இதை வசமா மாட்டிக்கிட்ட, நீ தான் போயிட்டு வந்திருக்க, உனக்கு தான் அந்த ஆள் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாரு. ஒன்னு ஃபேக்கா பிரிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணதுக்காக நீ ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா என் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை மொத்தமா ஒழிச்சு கட்ட ஹெல்ப் பண்ணும். அப்படி நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னா என் புருஷன் அந்த 80 பில்லியன் ஆட்டையை போல ட்ரை பண்றான் இல்லையா, அதுல பாதிய கண்டிப்பா இல்ல மொத்தமா கூட நீ தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, எண்ட் ஆஃப் த டே இவனுக்கு காசு தான் முக்கியம், காசு அப்படின்னா என்ன வேணா செய்வான், காசுக்காக ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சேர்மனுடைய பையனை மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனை எதுக்காக மீட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை எப்படியாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட டீம் சேர்ந்துக்கோங்க அப்படின்னும் போது நான் ஏன் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. யோ நீ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் என் கூட கூட்டு சேர்ந்த அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீ மாட்டிருக்க இல்லையா, அந்த விஷயம் அந்த ஒரு எவிடன்ஸை நான் உங்ககிட்ட மீட்டு கொடுக்க ஹெல்ப் பண்றேன், அவன் எங்க வச்சிருக்கான்னு சொல்றேன் அப்படின்னும் போது இந்த ஆளுக்கு அந்த எவிடன்ஸ் தான் முக்கியம், அது என்ன விஷயம் அப்படின்லாம் சொல்லாம சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம இந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த சிஓ இறந்து போன அதே ஜெயிலுக்கு போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச செல்மெட், ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குலாம் வந்திருக்கான், பல வருஷம் ஜெயிலேயே வாழ்ந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உள்ளுக்குள்ள விசாரிக்கும் போது யாரு சிஓ கொலை பண்ணாங்க, யாரு சொல்லி யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பான் மக்களே. ஒரு குறுந்தாடிக்காரன் தான் காசுப்பட்டு கொலை பண்ணிருப்பான், இந்த பிஏ தான் வந்து மீட் பண்ணி காசு கொடுத்து கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான் மக்களே. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம செக்யூரிட்டி கார்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு பிளேட்டையே மாத்தி போடுறா, ஆமா இவன் தான் போயிட்டு சொல்லி கொலை பண்ண வச்சிருக்கான் அப்படின்னா அவன் தான் கொலைகாரன், இந்த பிஏ தான் போயிட்டு தூண்டி விட்டு கொலை பண்ண வச்சிருக்கான் அப்படின்னும் போது நான் எப்படி இதுவாக முடியும், டே உனக்கு வந்துட்டு அந்த சிஓ என்னென்ன விஷயம்லாம் பண்ணிருப்பாரு, அநியமா அந்த ஆளையே பிளான் பண்ணி கொலை பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏக்கு மேலேயே பிளானை தூக்கி போட மொத்த பழியும் தூக்கி போட, எப்பா நீ சரியா நடிப்பு அரக்கியா இருப்ப போல, ஒரே செகண்ட்ல அவன் மேலேயே பழிய போட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி கார்டு அங்க கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அந்த பிஏ கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அவ எங்க சீக்ரெட்லாம் மறைச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் எல்லாமே மறைச்சு வைப்பா அப்படின்னு சொல்ல, அதாவது இந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் புருஷங்காரனும் ரொமான்ஸ் பண்ற விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு காரை கொண்டு போயிட்டு கூட மோதி இருப்பாங்க பாத்தீங்களா, அதே வீடு தான். இப்போ நேரா போயிட்டு சேர்மனுடைய பையனை மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு தேவையான எல்லாமே இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அங்க போய் எடுத்துக்கோ அப்படின்னும் போது, ஓ உன்னால கொண்டு வந்துலாம் கொடுக்க முடியாதா, ஜஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களை பத்தின சீக்ரெட் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க நினைப்பீங்க, தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் வேணா போயிட்டு அதுல என்ன விஷயம் இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஓகேவான்னு கேட்கும் போது, இல்ல
இல்ல நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்போ இந்த விஷயம்லாம் ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி சொல்றாங்க, அதுல என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணாவா, நீ போயிட்டு செக் பண்ண வேணாவான்னு கேட்கும்போது செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும், உண்மையிலேயே அந்த விஷயம்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லி நீ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு அப்படின்னும் போது இந்த பொண்ணு எங்கெல்லாம் போறா எங்கெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண டெய்லி காலையில 10 மணிக்கு கரெக்டா டைமிங் மிஸ் ஆகாம இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போறா. ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வந்துடுறா. மக்களே இதை டெய்லி பண்றா, இவ இதுக்கு டெய்லி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. எப்படியோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அந்த லாக்கர் மாதிரி இருக்கு. லாக்கரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாஸ்வேர்ட் போடணும். அதனாலேயே அந்த பொண்ணுக்கே தெரியாம அங்க ஒரு கேமரா செட் பண்ணிட்டு வராங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓபன் பண்ணும்போது பார்த்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு எப்படி செட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பொண்ணு இங்க வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியமும் எல்லா மீடியா சேனலுக்கும் மெயில்ல போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கா. மக்களே பயங்கரமான ஆள் போல. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சேர்மனுடைய பையன் சம்பந்தப்பட்ட என்ன விஷயம்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த பொண்ணு போறா. இந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த இதுவையே காணும், அவ வச்சிருந்த லாக்கரையே காணும். யாரும் மொத்தமா உடச்சியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா அந்த சேர்மனுடைய பையன் தான் வந்துட்டு மொத்தமா அந்த லாக்கரையே தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. மக்களே நீ வந்து என்ன மீட் பண்ணு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணும் போயிட்டு கொஞ்சம் பொம்பிக்கிட்டே பேச ஆரம்பிக்கும் போது இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ கொஞ்சம் உஷாராயிரு, இப்பெல்லாம் ஜெயிலுக்குள்ள வச்சு கூட கொலையெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அமுச்சு விடுறான். இந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வரும்போது மெசேஜ் வருது, என்ன அப்படின்னா ஒரு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்மனுடைய பையன் மறுபடியும் பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பாயிட்டு போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்புறா. மக்களே கிளம்பி நேரா ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பாவை மீட் பண்ணி இந்த சில விஷயங்கள்லாம் காமிக்கிறா. ஹீரோயினை வெளியே எப்படி பேசிட்டாங்க, மோசமான ஆளு, மோசமான ஒரு வக்கீல் அப்படின்லாம் பேசிட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் போட்டோ வீடியோஸ்லாம் காமிச்சிட்டு நீ உன் பொண்ணுடைய வாழ்க்கையில வராத வரைக்கும் உன் பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா, நீ எப்ப திரும்பி வந்தியோ அதோட உன் பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு, உன்னால என் வாழ்க்கை என்னுடைய அப்பா நாசமா போனாரு, இறந்தே போயிட்டாரு, இப்போ உன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நீ வந்துட்டு வாழ்றதே வேஸ்ட், இறந்து போயிடு, அப்பதான் உன்னுடைய பொண்ணு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த மனுஷன் ஒரு மாதிரி பயங்கரமா அழுகுறாரு. இது எல்லாமே நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என் பொண்ணை ஒன்னும் பண்ணாதுன்னு அங்கேயே மண்டி போட்டு அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கே வரா. ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தா இங்க அந்த பிஏ வந்துட்டு இந்த பொண்ணுடைய பணம்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட் இருக்கும், அதை கிழிச்சு போட இந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. ஒரு கத்தியை கொண்டு போயிட்டு ஓங்கி ஒரே சொல்லுவே, நீ என் பணத்தை ஆட்டையை போட்டது கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, ஆனா என் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்ட பத்தியா, நீலாம் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலையே பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வரா. இதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோனுடைய புருஷன் வந்திருப்பான். புருஷங்கார வந்து பாக்குறான், டெட் பாடி இருக்கு, என்ன இந்த பொண்ணு கொலையெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வரா. ஏமா என்னமா இவனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னும் போது, எங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு அந்த பணம் முக்கியம், அந்த பணம் எடுக்கணும் அப்படின்னா நீயும் கூட வரணும், ஒருவேளை நான் மட்டும் கிளம்பி போயிட்டு எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால எடுக்க முடியாது, நீயும் கூட வா, ஒருவேளை நாங்க போறதுக்கு முன்னாடி உன்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட கண்டிப்பா என்னால பணம் வெளியே எடுக்கவே முடியாது, தப்பிச்ச மாதிரியும் இருக்கும், இல்ல நீ திரும்பி வந்து என் பொண்டாட்டிய பழி வாங்குறியோ கொலை பண்றியோ அதெல்லாம் நீ வந்து பாத்துக்கோ, இப்பவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. மக்களே இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் இதே ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராங்க. அந்த செக்யூரிட்டி கார்டோட வராங்க. வந்து பார்க்கும்போது இங்க இந்த பிஏ இறந்து போயிருக்கான், அநியாயமா பிஏவியே கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணையும் புருஷன்காரனையும் ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான், இந்த மாதிரி உன் புருஷனுடைய போன்ல டிராக்கர் செட் பண்ணிருக்கேன், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு போர்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரா கிளம்பி போர்ட்டுக்கு போறாங்க. இந்த போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டாங்க, போலீஸ் டீமும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த புருஷன்காரனும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ஒரு கப்பல்ல மேலே ஏறி போறாங்க. மேலே ஏறி போகும்போது தான் இந்த பொண்ணு இதோ ஒரு விஷயத்த நோட் பண்றா, இந்த கப்பல் அந்த ஜம்ஷன் கார்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சொந்தமான கப்பல், என்ன நம்ம இந்த கப்பல்ல வந்துகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சுதாரிக்கிறா. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இந்த புருஷங்காரன் நேரா வேற எங்கேயும் போனா வேலைக்கே ஆகாது, போலீஸ் நம்மளை கைது பண்றாங்க, நாட்டை விட்டும் போக முடியாது, நம்ம அந்த சேர்மனுடைய பையனை போயிட்டு மீட் பண்ணலாம், ஏதாவது பேசி இந்த காசை ஆட்டை விட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த ஆளு அதுக்கு மேல பேசுறாரு. இப்ப இந்த புருஷங்காரன் அந்த பொண்ணை எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும், பக்கத்து வீடு பொண்ணை கொலை பண்ணா மட்டும்தான் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னும் போது எப்படி
எப்படி நான் பிளான் பண்ணி கொலை பண்றேன், நீ அந்த 80 பில்லியனோட தப்பிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் போது இங்க பாரு அது என்னுடைய பணம், என் கம்பெனியுடைய பணம், 70 பில்லியன் எனக்கு 10 பில்லியன் உனக்கு, ஓகேனா பண்ணு இல்லனா கிளம்பு அப்படின்னும் போது இப்ப புருஷங்காரனுக்கு வேற வழி இல்ல, சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு தான் இந்த பொண்ணை கொலை பண்ணலாம், பிளான் பண்ணி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு உசாராயிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி போலன்னு பொழக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ கடைசி எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அவன் கொலை பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு அடிச்சுட்டு ஒரு கம்பியை கொண்டு வந்து அட்டாக் பண்ண போனா அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயினும் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டாங்க. டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவளை கொலை பண்ணாத, அவளை வந்துட்டு ஒழுங்கா கோர்ட்ல கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தணும், அவளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும், ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இவன் பேச்சியே கேட்காம அடிக்க பாயிறான். அப்ப இந்த செக்யூரிட்டி கார்டு தான் போயிட்டு புடிச்சு சண்டை போட இவனுங்க மாத்தி சண்டை போடுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுறா. எங்க இவ எங்கேயோ தப்பிச்சு ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டிட்டு பின்னாடியே ஓடுனா ஆக்சுவலா அதுக்குள்ள இந்த கப்பல் மூவ் ஆயிட்டு அப்படியே கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. கடல் கரையில தான் எந்த கப்பலுக்குள்ள இருக்காங்களோ எந்த கப்பல்ல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் டீமோட தேடிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு ஓடுனா பாத்தீங்களா, ஓடி போயிட்டு அப்படியே இந்த கப்பலுடைய ஓரமா நிக்கிறா. ஆமா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனே, நீ என்ன கிஃப்ட வாங்கிக்காம நேரா கிளம்பி இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல தான் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க அப்பா தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காரு, உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது, ஆனா ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போச்சு, பயங்கரமா அழுகுறாங்க. சரி ஓகே நான் வர வரைக்கும் அப்பாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. இவங்க பேசின எல்லாமே கேட்டு கடுப்பாயிட்டா. அந்த ஆள்லாம் சாவே மாட்டானா, உயிர் பொழைச்சு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் போது இதே டைம்ல செக்யூரிட்டி கார்டை புருஷங்கார அடிச்சு போட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணவரா ஹீரோயின் தான் தடுக்கிறாங்க. அங்க போவாத, அவளை கொலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க சரி ஓகே எப்படியும் இவன் நம்மளை கொலை பண்றான், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மேல இருந்து கீழே குச்சிட்டா. மக்களே புருஷங்காரன் பேனு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம செக்யூரிட்டி கார்டு தான் இருக்கான் பாத்தீங்களா, இவன் அப்படியே மயக்கம் தெரிஞ்சு ஓடி வந்து அங்க இருந்து அந்த லைஃப் கார்டு இருக்கும் பாத்தீங்களா அதை தூக்கி போட்டு இவனுக்கும் ஒன்னு தூக்கி போட்டு இவன் குதிக்கிறான் உள்ளுக்குள்ள ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள விழுந்தாலும் அந்த பொண்ணு ஹீரோயினை விடாம அப்படியே டைட்டா பிடிச்சிருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போறாங்க. அந்த பொண்ணு லைட்டா மயக்கமாகறா. அந்த டைம்ல கையை விலக்கி விட்டு ஹீரோயின் மேல வர ட்ரை பண்றாங்க. மேல வர ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கரெக்டா லைஃப் கார்டை பாக்குறாங்க. லைஃப் கார்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம டிடெக்டிவ் தேடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, 3 டெட் பாடி கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னாகல, கண்ணை முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டும் இந்த பொண்ணும் மயங்கிருக்காங்க. 3 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல. பக்கத்து வீட்டு பொண்ணும் அந்த செக்யூரிட்டி கார்டும் மயக்கத்துல இருப்பாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு கண்ணை முடிச்சிட்டான். இந்த பொண்ணு தான் இன்னமும் கண்ணை முடிக்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோயினு மயக்கம்லாம் தெரிஞ்சு அவங்க தான் மயக்கமே ஆகலையே, நேரா போயிட்டு அப்பாக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்த்தா அப்பா கோமாக்கு போயிட்டாராம். தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்ணும்போது மூளைக்கு போற அந்த ஆக்சிஜன் நரம்பெல்லாம் கட் ஆயிட்டு அவர் வந்துட்டு கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கண்ணை முடிப்பாரு அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே நம்ம ஹீரோனுடைய புருஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் கிளம்பி சுவிட்சர்லாந்துக்கே போயிட்டா. மக்களே அங்க போயிட்டு எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு லாயருக்கும் தெரிய வந்து அவனை எப்படியாச்சும் அங்கேயே மடக்கி பிடிக்கணும். இங்கதான் வந்துட்டு இவனை வெளியூருக்கு போக கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த விஷயம்லாம் வச்சுக்கிட்டு இங்க இருந்து அந்த ஊருக்கு இன்டர்போல் மூலமா கான்டாக்ட் எல்லாம் பண்ணி அவனை பிடிக்க ட்ரை பண்ணா. இப்ப அங்க இருக்க ஆபீசர் கேக்குறாங்க, நீங்க தான் உண்மையிலேயே சூ நீங்க தான் அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் காட்டுங்க அப்படின்னு போது இவன் உசாராயிட்டான். அவ்வளவுதான் நம்மள புடிக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கார்ல எல்லா டீடைலும் இருக்கு, நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம கீழே போறான். கீழே போனா அங்க சில அடியாட்கள்லாம் இவனை அடிக்க வராங்க. யாருன்னா அந்த சேர்மனுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவனை இந்த ஊர்லயே வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் அமுச்சு விட்டுருக்கான். இவன் பயந்துட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவன் ஓடாம பாத்தீங்களா, ஓடும்போது பின்னாடி ஆட்கள்லாம் வராங்க, இவனை புடிச்சிடுறாங்க. இவன் பேக்ல கொஞ்சம் பணம், அந்த டாக்குமெண்ட், மற்ற டீடைல்லாம் இருக்கும், அதெல்லாம் புடுங்கிட்டு இவனை கொலை பண்ண பாக்குறாங்க. மண்டையில கவர மாட்டி கொலை பண்ண பாக்க அதுக்குள்ள லோக்கல் போலீஸ் வராங்க. லோக்கல் போலீஸை பார்த்தோன்னே அங்க இருக்க லோக்கல் ரவுடி எல்லாம் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இதே டைம்ல வந்தவங்க இவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இவன் மயக்கமாயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கண்ணை முடிக்கிறாளான்னு பாக்கலான்னு கிட்ட போனா அந்த பொண்ணு கண்ணை முடிச்சிட்டு இருப்பா. கண்ணை முடிச்ச உடனே நம்ம ஹீரோனுடைய கழுத்துல ஊசியை வச்சு நான் வெளியே போனோம் அப்படின்னு. நம்ம ஹீரோனுக்கு பயம்லாம் இல்ல, உனக்கு வேணும் அப்படின்னா குத்திக்கோ பரவாயில்ல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா என்ன நானே குத்திட்டு தற்கொலை பண்ணிப்பேன், என் உயிரை காப்பா
காப்பாத்து தானே நீ இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க, நானே இறந்து போயிடுவேன் அப்படின்னும் போது, அடியே பைத்தியம் வச்சு வெட்டுக்கிளி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, இப்போ நீ எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்களே கூட்டு போறாங்க. எங்க அப்படின்னா அப்பாவுடைய சமாதிக்கு. அங்க போயிட்டு பார்த்தா அப்பாவுடைய சமாதி பக்காவா கிளீனா இருக்கு. அந்த டாப் ஸ்டோன்லாம் மாத்தி வச்சிருக்காங்க, கரெக்டா நேம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இதை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் பண்ணேன். எப்போ எங்க அப்பாவுடைய ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் நான் எப்போ உண்மையை சொன்னோ அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய எல்லா டீட்டெயிலும் மாத்திட்டேன். நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னும் போது, உன்னுடைய மன்னிப்புலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்பயும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, சொல்றபடி கேளு, நான் ஒரே ஒரு வாட்டி போய் சொல்லிட்டேன், எங்க அப்பா இறந்து போல உங்க அப்பா தான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஆக்சுவலா உன்னை பத்தி நான் விசாரிக்கும் போது இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வக்கீல் ஆகணும், அதுவும் பப்ளிக் அட்டார்னியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசையில இருந்திருக்கா போல. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னும் போது தான் உனக்கு கோவம் அதிகமா வந்துச்சு. நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறமாச்சு நம்ம வந்துட்டு இந்த வாழ்க்கையை மாத்திக்கலாம். நீ எதுக்காக என் மேல கடுப்பா இருக்க, என் மேல தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு லைட்டா ரியலைஸ் பண்றான் போல. இதே டைம்ல போலீஸ்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சைனா போயிட்டு அந்த குட்டி பாப்பா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு குட்டி பாப்பாவை கூப்பிடுறாங்க. அண்ட் மாமியாரையும் கூப்பிட்டு கொரியா வந்துட்டாங்க. கொரியா வந்தவனே மாமியாரை கைது பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது கவர்மெண்ட்டுக்காக இல்ல போலீஸ்க்காக வாதாடக்கூடியவங்க. இவங்களை வந்துட்டு டீ ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொதுமக்களுடைய வீட்டெல்லாம் எரிச்சு விட்டான். அந்த லீயோடைய கேஸ்ல இருந்து இந்த பொண்ணு தோத்து போயிட்டா. ஹீரோயின் வந்துட்டு போய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி அவனை வெளியே கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கேஸ்ல தான். அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்றதுக்கு கரெக்டான ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுக்க அவன் மாட்டிக்கிட்டான். அவன் மட்டும் இல்லாம இதுக்கு யாரு முக்கியமான காரணம்னு பார்த்தா அந்த ஜிம்ஷன் கார்பரேஷன், அந்த கம்பெனியுடைய சேர்மனுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனையும் இப்ப கைது பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு எனக்கு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு சாதாரண வக்கீலா இருக்கா. அடுத்து இந்த மாமனாரை காமிக்கிறாங்க. இவரு கட்சி ஆபீஸ்க்கு போனா அங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, இவரை மதிக்கவே மாட்டாங்க, கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க, அவமானப்படுத்தி வெளியே அமுச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா செக்யூரிட்டி கார்டு வந்து ஹீரோயினை மீட் பண்றான். மீட் பண்ணி நான் என் பொண்ணை தேடி போறேன் அப்படின்றான். என்னடா திடீர்னு மனசை மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் போயிட்டு என் பொண்ணை மீட் பண்ண போறேன், மீட் பண்ணி உனக்கு அப்பா நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அப்பா கண்டிப்பா வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்ல போறேன். உனக்கு எப்படி உங்க அப்பா வந்தாரோ அதே போல கண்டிப்பா என்னுடைய பொண்ணும் அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ண வாய்ப்பு இருக்கு, நான் என் பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய அப்பா கண்ணமுடிக்கிறாரு. அவரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு மீட் பண்றாங்க. ஒரு வழியா அவர் குணமாயிட்டு வந்துட்டாரு. ஆனா அவரு நான் தனியா போறேன் அப்படின்றாரு. அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமாச்சு என் கூடவே இருங்க அப்படின்னும் போது, இல்லம்மா சின்ன வயசுல நான் உன்னை விட்டு போயிருக்கவே கூடாது, அப்ப பண்ண தப்புக்கு நான் இப்பயாச்சும் தண்டனையை அனுபவிக்கணும், நான் கிளம்புறேன், நான் போயிட்டு தனியாவே வாழ்றேன், உன் கூட நான் இல்லாத வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோயின் அப்பா மேல எந்த தப்புமே கிடையாது, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அப்பா கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா கிளம்புறாரு, நேரா போறாரு. ஃப்ரெண்டுடைய சமாதிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சரக்குலாம் ஊத்திக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவாரோ அதே போல நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை போயிட்டு மீட் பண்ணிருப்பாங்க. இல்லீகலான சில விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இல்ல அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்ட வாய்ப்பு இருக்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை ஒத்துக்கிறாங்க. அதனால ஹீரோயினுக்கு 1 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனை காலம் முடிஞ்சு ஹீரோயின் வெளியே வராங்க. குட்டி பொண்ணு கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ ஜெயிலுக்குள்ள இருக்கா. நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டெய்லி இந்த பொண்ணுக்கு டெய்லி கிடையாது, அடிக்கடிக்க லெட்டர் வருது. ஹீரோயின் தான் போடுறாங்க, நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், நீ தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரியே அடிக்கடிக்க லெட்டர் போடுவாங்க. இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல சரி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு அந்த லெட்டரை பாக்குறா மக்களே. சரி ஓகே நம்ம சஞ்சய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயபுள்ள சுவிட்சர்லாந்துல அன்னைக்கு அந்த அடியாட்கள்லாம் கவரை வச்சு முகத்தை மூடினாங்க பாத்தீங்களா. இவன் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டு இருக்கான். இவன் யாரு என்ன அப்படின்னே தெரியல, இவனுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இவன் இந்த ஊருக்காரனா வெளியூருக்காரனா வெளிநாட்டுக்காரனா இப்படி எதுவுமே தெரியாம அனாதை போன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு டெட் பாடி மாதிரி தான் படுத்து கிடக்குற மக்களே. மொத்தமா உடம்பே விளங்காம போச்சு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு ஊருக்கு வந்து ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. குட்டி பொண்ணுக்கு இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்களா. அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டுல ஒரு குட்டி நாய் இருக்கு, நான் போயிட்டு நாய் கூட விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ போயிட்டு வா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமுச்சு விடுறாங்க. அமுச்சு விட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. வாழ்க்கையில நம்ம பார்க்காத பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு, சரி ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஆறுதலா பேசிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க மக்களே. இதோட இந்த மொத்த சீரீஸே முடியுது. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரீஸ்ல உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் கண்டிப்பா பிடிக்கும். ஹீரோயினுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கான் இல்லையா, அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.